சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மயக்கம் வந்ததாகவும், இதனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கண்ணீரோட கலக்கத்தில் இருக்கிறதாகவும் ஒரு சின்ன செய்தி கிடைச்சது. எதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மயக்கம் அடையும் நிலைக்கு சென்றார்? அதாவது மந்தி தனது குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல ஸ்டாலின் அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்த்திருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இது ஸ்டாலினுக்கு ரொம்பவே தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் ஸ்டாலின் மயங்கந்தா ஒரு நியூஸ் பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்க அறிக்கையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற உயரிய லட்சத்தோட மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற கோவையில் ஜூலை 7ஆம் தேதி அன்று துவங்கிய எழுச்சி பயணத்திற்கு இமாலய வெற்றியை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்காரு. என்னுள் கலந்திருக்கும் எனது அருமை தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எனது முதற்கட்ட புரட்சி பயணத்தை மக்கள் எழுச்சி பயணமாக மாற்றி அதை இமாலய வெற்றி பயணமாக்கியதில் முழு பங்கு தமிழக மக்களாகிய உங்கள் அனைவரையுமே சாரும். உங்கள் அனைவருக்குமே தெரியும், எனது முதற்கட்டமாக இந்த எழுச்சி பயணத்தை ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் ஆரம்பித்து நேற்று ஜூலை 19 அன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வரை பிரச்சார பயணத்தை தொடர்ந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 31 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 12.5 லட்சம் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சென்ற இடங்களெல்லாம் என்னை ஆர்வத்தோடு சந்தித்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நல சங்கத்தினர், வியாபாரிகள், மக்கள் சுய உதவி குழுக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வேண்டாம், நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என சொன்னதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் ஆட்சிக்கு வந்த இந்த 52 மாதங்களில் மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி பல பொய்களை மட்டுமே கூறி மக்களை மடைமாற்றம் செய்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறது என சொல்லியிருக்காரு. உங்களுடன் நான், எங்களுடன் நீங்கள் என்றெல்லாம் வெற்று விளம்பரங்களை மட்டுமே செய்து இந்த மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி தன்னுடைய பித்தலாட்டத்தை தொடர்றாங்க என சொல்லியிருக்காரு. தங்களின் சுயநலத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மக்கள் நலத்தை தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறாங்க பொம்மை முதல்வர் ஸ்டாலின், அவரது அமைச்சர்களும் சகாக்களும் என்று சொல்லியிருக்காரு. நகராட்சி சொத்துக்களை கொள்ளையடிக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு நமது எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்து சம்பந்தியை மீட்போம், சம்பாதித்த பணத்தை காப்போம், மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம், மகனை காப்போம் என என் மீது அவதூறு பரப்பியிருக்காரு. ஆனால் உண்மை என்னவென்றால் மந்தி தனது குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல ஸ்டாலின் அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்த்திருக்கிறார். அதாவது நேருவின் ஆழ்மனதில் ஸ்டாலினை பற்றி மருமகனை காப்போம், மகனை காப்போம், ரியல் எஸ்டேட் மூலமாக தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்போம், மக்களை மறப்போம், போதை பழக்கத்தை பரப்புவோம், இயற்கை வளங்களை சுரண்டுவோம், பல்லாயிரம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்போம், சொத்துக்களை வெளிநாட்டில் முதலீடு செய்து ஊழல் பணத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று அவர்கள் எண்ணத்தை கூறும் விதமாகவே அமைச்சர் நேருவின் பேச்சு இருக்கு என அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக தோல்வி அடையும், அதிமுக வெற்றி அடையும். கண்டிப்பாக தமிழகத்தை மீட்போம், விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு மயக்கமே வந்துடுச்சாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே